அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி ஹீராஸ்ரீ. நான் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, யோகா செய்தால் உயிருக்கே உறுதி என கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்று உலக யோகா தினம். யோகா என்பது மனிதனின் மனம், உடல் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் ஒரு செயல்முறையாகும். யோகா என்பது இந்திய கலாச்சாரத்திலிருந்து தோன்றியது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் யோகா பயிற்சி செய்து வருகின்றனர். யோகாவில் எந்த மருந்தும் இல்லாமல் உடலில் உள்ள நோய்களை விரட்டிவிடலாம். யோகா செய்வதின் மூலம் உடலில் உள்ள நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்க முடியும். ஒருவரின் உடலில் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் அந்த உடலில் வலி மிகவும் குறைவாக இருக்கும். யோகா செய்வதின் மூலம் மனதை அமைதிப்படுத்தவும் சரியான அணுகுமுறையை காட்டவும் உதவுகிறது. யோகா செய்வதன் மூலம் தசைகள் வலுவடைகின்றன. சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது நமது மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்மை சுற்றி நடப்பதை நம்மால் எப்பொழுதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம் உடலில் நடப்பதை நம்மால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை யோகா நமக்கு உணர்த்துகிறது. சித்தர்களும் முனிகளும் முன்னோர்களும் விட்டு சென்ற சொத்து உடல் நலமும் அதை காக்கும் கடவுளான யோகாவும் தான். எனவே அதை முறைப்படி செய்து நம் உயிரை பேணுவோம். நன்றி.